9 வரைஞ்சிருக்கேன். சேர்த்து 9 கட்டமைப்புகளை வரைஞ்சிருக்கேன். ரைட். இப்போ தொடர்ச்சி அந்த இயல்புகளை பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு சேர்வை ஏ ஆனது ஒளியியல் சமபதியத்தை வெளிக்காட்டுவதில்லை. அவர் சேர்வை ஏ வந்து ஒளியியல் சமபதியம் பாராட்டி ஒளியில் சமச்சீரற்ற காபனோடு இருந்தால் ஒளியியல் சமபதியம் வரும். சமச்சீரற்ற காபன் இல்லாத தொகுதிகளை மட்டும் எடுக்கும். அதான் ஏக்குரிய கட்டமைப்பாக இருக்கு. இப்போ இதில் பாருங்க மிக இலகுவானதுனால லேசாக கண்டுபிடிக்கக்கூடியவாறு நீங்கள் ஒன்றொன்றா வாசித்து கட்டமைப்பை வரைஞ்சி போட்டு அந்த விளக்கத்தை வாசித்து ஏக்கு சாத்தியமான கட்டமைப்புகள் எடுங்க. முதலாவது சமச்சீரற்ற காபனி இல்லை. இது சமச்சீரான காபனாக தான் வரும். CH2 வாரத்தால் சமச்சீரான காபனாக வரும். அப்போ இது ஏ கட்டமைப்புகள் இடம்பெறும். ஒளியியல் தொழிற்பாடு இல்லை. அதே மாதிரி இந்த காபன் எடுத்தீங்கன்னா சமச்சீரற்ற காபன் 4 தொகுதி வித்தியாசமாக இருக்குது. ஐதரசனி போட்டால் ஆக இது ஒளியியல் தொழிற்பாடு கட்டமைப்பு ஏக்குள்ள வராது. அதே மாதிரி இந்த காபன் சமச்சீரற்ற காபன் தொகுதி இல்லை. CH2OH இந்த காபனுக்கு ரெண்டும் ஒரே தொகுதி வருது. ஒரே தொகுதியில் வரக்கூடாது. 4 வித்தியாசமான தொகுதி வந்தால் சமச்சீரற்ற கைரல் காபன் சொல்லுவோம். அப்ப இந்த பகுதியில் கைரல் காபன் இல்லை. அப்ப இதுவும் ஏ கட்டமைப்புல வரும். ஒளியியல் தொழிற்பாடு இல்லை. அதே மாதிரி கீழே உள்ள இந்த காபனை பாருங்க. இந்த காபன்லையும் வந்து சமச்சீரற்ற காபன் இது. இங்கேயும் ஒளியியல் தொழிற்பாடு இருக்குது. அவை ஏ கட்டமைப்புக்கு சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இதுவும் கைரல் காபன். இதுலையும் ஒளியியல் தொழிற்பாடு இருக்குது. ஏ கட்டமைப்புல வராது. இந்த காபனும் ஒரு கைரல் காபன். அப்ப இதுவும் ஒளியியல் தொழிற்பாடு உடையது. ஏ கட்டமைப்புல வராது. அதோட இந்த பகுதியும் பாருங்க. இதுவும் சமச்சீரற்ற காபன். இதுவும் சமச்சீரற்ற கைரல் காபன். ஆக இதுவும் ஏ கட்டமைப்புல இடம்பெற முடியாது. ஒளியியல் தொழிற்பாடு உடையது. அதே மாதிரி இந்த இருக்கிற பகுதியும் சமச்சீரற்ற காபன். இதுவும் ஒளியியல் தொழிற்பாடு உடையது. இதுவும் ஒளியியல் தொழிற்பாடு உடையது. ஆக ஏ கட்டமைப்புல இடம்பெற முடியாது. மிக இலகுவாக கட்டமைப்பு ஏயை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆகவே ஏக்கு சாத்தியமான கட்டமைப்புகளை மட்டும் வச்சுட்டு மற்ற கட்டமைப்புகள் எல்லாம் நாம இல்லாமல் இருக்கலாம். உரைத்தானே மிக இலகுவாக செய்யப்பட்டிருக்கு. ஏக்கு ஒரு இயல்பை கொடுத்து ஏக்கு சாத்தியமான கட்டமைப்புகளை வரைய சொல்லியிருக்குது. ரைட்ஸ். ஆகவே இது வராது. இந்த கட்டமைப்பு எல்லாம் ஏக்கு சாத்தியமான கட்டமைப்புகளாக இந்த இதில் வரையப்பட்ட எந்த கட்டமைப்பும் ஏக்கு சாத்தியமான கட்டமைப்புகளாக இடம்பெறும். இப்போ கவனிக்கிறது. இப்போ 2 கட்டமைப்பு ஏக்கு சாத்தியமான கட்டமைப்பு. மேலதிக இயல்புகளை பார்ப்போம். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெஸ்ட்டுக்கு எல்லா கட்டமைப்பையும் வரைஞ்சிட்டு அந்த கட்டமைப்பில் இருந்து சொல்லப்பட்ட இயல்பின் அடிப்படையில் சாத்தியமான ஏற்குரிய கட்டமைப்பை முடிவெடுக்கலாம். இப்படி செய்தீங்கன்னா சமபோதியை நீங்கள் இடர்கொள்கிற மிக அதிகமாக இடர்கொள்கிற சமபோதிய வினாக்களை மிக இலகுவாக செய்ய முடியும். ரைட். அப்போ இந்த இடத்துல ஏக்கு ஒளியியல் சமபோதியத்தை காட்டுவது. நாங்கள் எடுத்த 2 ஒளியியல் சமபோதியம் இல்லை. சேர்வை ஏ ஆனது பிரிக்டீனியம் குளோரோக்ரோமேட்டுடன் தாக்கம் புரிந்து PCC மென்னோட்சியேட்டு கருவின்னு சொல்றது முதல் அல்கஹோல்களை அல்டிஹைட்டாக மாற்றக்கூடியதும் வலி அல்கஹோல்களை கீட்டோனாக மாற்றக்கூடிய பகுதிதான் அந்த PCC ஒட்சியத்தின் கருவி. ரைட். ஆகவே இதுல 2லையும் முதல் அல்கஹோல் இருக்கு. 2 என்ன செய்யும் அல்டிஹைட்டாக மாற்றும். இந்த 2 தொகுதியும் அல்டிஹைட்டாக PCC போடப்பட்டால் மாற்றம் அடையும். அதை எழுதி பார்க்க தேவையில்லை. வாசிச்சுட்டு ஏக்கு அதான் இதான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இதன் போது சி என்ற கட்டமைப்பு கிடைக்கிறது. சேர்வை சி ஆனது அமோனியசர் ஏஜியனோத்திலும் வெள்ளியாடியை தருகிறது. அப்ப இந்த இடத்துல 2 அல்டிஹைட் NH3 ஏஜியனோத்தினா தொலனின் சோதனை பொருள். தொலனின் சோதனை பொருள் என்ன செய்யும்னா அல்டிஹைட்டை வெள்ளியாடியாக மாற்றும். அல்டிஹைட்டை ஒட்சியேட் வெள்ளியாடி பெறப்படும். அது 2லையும் அல்டிஹைட் வாரத்தால அதை வச்சு முடிவெடுக்க இயலாது. தொடர்ச்சியா பாருங்க. சேர்வை பி ஆனது நீருடன் தாக்கம் இருந்து டியை உண்டாக்குகிறது. பி என்றால் ஏ வந்து PCl5 தாக்கம் அடைந்து பெறப்பட்ட கட்டமைப்பு தான் டி பி. அந்த பி ஆனது நீருடன் தாக்கம் அடைந்து டி என்ற சேர்வையை உருவாக்குகிறது. அந்த டி என்ற சேர்வை நீர்ப்போப்படைந்து ஒரு கட்டமைப்பு ஒன்று பெறப்படுகிறது. அது ROH KOH தாக்கம் அடைகிறது. நீர்ப்போப்படை இருந்தால் ஏழைட்டுகளாக மாற்றம் அடையும். அது சொல்றேன்னா ROH KOH உடன் தாக்கம் அடைந்து ஒரு இரட்டை பிணைப்புடைய சேர்வை ஈயை உருவாக்குது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு இரட்டை பிணைப்புடைய சேர்வை ஈயை உருவாக்குறா இதுக்கு சாத்தியம் இல்லை.
இதில் அகற்றப்பட்டால் இவரது இரட்டை பிணைப்பு உருவாக்க முடியாது. ஒரு கார்பனை சுற்றி 4 பிணைப்புகள் தான் வரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கார்பனை சுற்றி 4 பிணைப்பு ஏற்கனவே இருக்குது. HCl அகற்றலின் மூலம் ROHKO சேர்க்கப்பட்டு ஆல்கஹால் காரம் சேர்க்கப்பட்டு HCl அகற்றலின் மூலம் இரட்டை பிணைப்பை தோற்றுவிக்க முடியாது. ஆகவே ஏக்கு இந்த கட்டமைப்பு சாத்தியமில்லை. மிக இலகுவாக ஏ கட்டமைப்பு என்னன்னு சொல்லி இப்படி முடிவெடுக்கலாம். ஆகவே ஏக்கு சாத்தியமான கட்டமைப்பு இந்த மேலில் இருக்கின்ற நேர்ச்சங்கிலி கட்டமைப்பு தான் ஏக்கு சாத்தியமான கட்டமைப்பு. ஓகே, இப்ப சொல்லப்பட்ட இயற்பின் அடிப்படையில் ஏ தொடக்கம் இ வரை உள்ள கட்டமைப்புகளை மிக இலகுவாக நீங்க வரையலாம். ரைட், இப்ப பாருங்க, ஏ பிசிசியுடன் தாக்கமடைந்து முதல் ஆல்கஹால் ஆல்டிகைட்டாக மாற்றமடைந்து ஒரு கட்டமைப்பு சி கிடைக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது கட்டமைப்பு சி. பிறகு சி ஆனது NH3AgNO3 உடன் வெள்ளியாடியை தரும். ஓகே, சி NH3AgNO3 என்றால் தொடரின் சோதனை பொருள், அதோட வெள்ளியாடி பெறப்படும். ஏன் ஆல்டிகைட் COOH ஆல்டிகைட். ரைட், அது சாத்தியம். அடுத்தது சேர்வை பி ஆனது, பி வந்து A இலிருந்து பெறப்பட்டது, PCl5 சேர்க்கப்பட்டு A இலிருந்து பெறப்பட்டது. நேரத்தில் சொன்னாங்க PCl5 என்றது OH Cl ஆக மாற்றக்கூடிய தொகுதி, அலசு நீற்று கரைப்பு. ஆக இந்த OH இந்த OH Cl ஆக மாற்றம் செய்யும். அப்ப CH2Cl COCl இதான் B கட்டமைப்பு. அதாவது A ஆனது ஆரம்பத்தில் சொல்லி A ஆனது PCl5 உடன் தாக்கமடைந்து B என்ற கட்டமைப்பு கிடைக்கிறது. B நீர்ப்போக்கு அடைய செய்யப்படுகிறது. B நீர்ப்போக்குன்னா அமில நீர்ப்போக்கு, கார நீர்ப்போக்குன்னு கிடைக்கலாம். H+H2 தனி நீர் போடலாம். இதுல பாருங்க, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. ஏழைட்டுக்களின் நீர்ப்போக்கு, ஏழைட்டுக்கள் நீர்ப்போக்குன்னா அயன் நிலை ஏழைட்டுக்கள் நீர்ப்போக்கு அடையக்கூடிய ஏழைட்டுக்கள். கார்போஹைட்ரேட்டுகளை உறுதி அதிகரிக்கும் போது ஏழைட்டுக்களின் நீர்ப்போக்கு அடையும் வீதம் அதிகரிக்கும். இதுல முதல் ஏழைட் வழி ஏழைட் ரெண்டும் நீர்ப்போக்கு அடையாது. ஆனால் புடை ஏழைட் அதை தாண்டி உறுதியான கார்போஹைட்ரேட்டுக்குரிய ஏழைட்டுக்கள் நீர்ப்போக்கு அடையும். அதுல புடை ஏழைட் இதை விட நீர்ப்போக்கு அடைகிற வீதம் பதிவு நிலை காரணமாக இரட்டை பிணைப்பு கார்பன்ல அடுத்த கார்பன்ல குளோரின் இருக்கிறது. இந்த கார்பன் வந்து இதை விட உறுதி கூடிய கார்பனியமாய் நீர்ப்போக்கு அதையும் தாண்டி நீர்ப்போக்கு வீதம் கூடியது C≡Cl. இந்த தொகுதி நீர்ப்போக்கு வீதம் எப்படி இருக்கு? அப்போ புடை ஏழைட் அடுத்த பரிவு நிலையில் உள்ள இந்த ஏழைட் COCl ஏழைட்டுகள் நீர்ப்போக்கு அடையக்கூடியது. ஆகவே B கட்டமைப்பு நீர்ப்போக்கு அடைந்து பெறக்கூடிய விளைவு. CH2Cl என்றால் அப்படியே இருக்கு, நீர்ப்போக்கு அடையாது. அடுத்தது CH2COOH திரும்ப மாற்றம் அடையும், ClOH ஆக மாறி நீர்ப்போக்கு அடைகிறது. இதன் போது பெறப்பட்ட கட்டமைப்பு D என்று சொல்லப்பட்டது. அந்த D கட்டமைப்பு ஆல்கஹால் சேர்க்காரம் ROHKOH உடன் தொழிற்பட பெறப்படுகிறது. இதன் போது இரட்டை பிணைப்புடைய E கட்டமைப்பு பெறப்படுகிறது. மிக சாத்தியமான விஷயம். அப்ப ROHKOH ஆல்கஹால் சேர்க்காரம் என்றால் HCl HBr HX அகற்றும் கருவி என்று சொல்லும். அப்ப HCl அகற்றப்பட போகும். இதுல பாருங்க, HCl அகற்றப்பட்டா CH2 இரட்டை பிணைப்பு CH2 COOH இந்த தொகுதி பெறப்படுகிறது. இதான் E கட்டமைப்பு. ஆகவே இப்ப நாம A தொடக்கம் E வரை உள்ள கட்டமைப்புகளை வரைஞ்சிருக்கோம். ரைட், இப்ப இதுல நீங்க சமபகுதிய கட்டமைப்புகளை 1க்கு 2 தரந்த வரைஞ்சி பார்த்து விலகி எடுங்க. ஏனென்றால் கட்டமைப்புகள் இவ்வாறு நீங்க சங்கிலி சமபகுதியம், தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியம், அடுத்தது ஸ்தான சமபகுதியம் என்ற அடிப்படையில் நீங்க சமபகுதிய கட்டமைப்புகளை வரைஞ்சிட்டு அதுல இருந்து தரப்பட்ட இயற்பின் அடிப்படையில் கட்டமைப்புகளை கொடுக்கும். அப்ப A தொடக்கம் E வரை உள்ள சமபகுதிய கட்டமைப்பு இங்கே வரையப்பட்டிருக்கிறது, கேள்விக்கு விட கொடுக்கலாம். அடுத்த பாட்டில்
எஃப்க்குரிய கட்டமைப்புன்னு சொல்லி அதுவும் மேலதிகமான விளக்கங்களை சொல்லி எஃப் கட்டமைப்பு விளக்கம் வருகிறது. அது அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம்.